பிடிச்சிருந்துச்சாவா? என்னங்க கேட்குறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது உண்மையாக சொல்கிற பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா கேட்டால் ரசிகர் சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கம்மா, ரசிகருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பாட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே அப்படின்னாங்க. எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு பிறகு ஒரு 3 நாள் மட்டும் பாருங்களேன் அப்படியே தொடர்ந்து. அப்போ தெரியும் உங்களுக்கு. சண்டே சாட்டர்டே உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து வழி விட்டுருங்க எங்களுக்கு. நாங்கள் அப்படியே ஒரு இதுவாக போயின்னு வரோம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தானே இருக்கும். லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் பாருங்கள், படத்தோட இன்ட்ரெஸ்ட் மொத்தமே கிளைமேக்ஸில் தான் முடியும். ஆனால் தளபதி ரசிகனா சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது சினிமா. எல்லாம் ஃபேன்ஸுங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், பயங்கரமாக இருக்குது. இன்னொரு வாட்டி நைட் ஷோ கூட டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலிக்கு பிடிக்கும், எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பார்க்கலாம். சாங்ஸ் பிஜிஎம் அதை அச்சிக்கவே முடியாது தல, பயங்கரமாக இருக்குது சினிமா. ட்விஸ்டா அது எங்களுக்கே அங்கே ஹார்ட் பீட் இருக்குல்ல, எங்களுக்கே அங்கே போயிடலாண்டான்னு ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட் ஃபைனல்ல மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பயங்கரமா இருக்கு தல, பயங்கரமா இருக்கு. பாருங்க, இல்ல இன்னொரு டிக்கெட் நானே வாங்கி தரேன், நீங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன். அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாக்கிறதுக்கு. தளபதி அச்சிக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்து கிராபிக் பண்ணி எல்லாம் மாஸ் காட்டுற சீனே வேற லெவல் தல. బ్లాక్ బస్టర్ లాస్ట్ ఇద్దరు విజయాలు ఉన్నారు, ముగ్గురు విజయాలు. సినిమా బ్లాక్ బస్టర్, సినిమా హిట్. నేను సాధించేశాను, మా ఫ్రెండ్స్ కి మాటిచ్చాను. 300 కోట్లు దాటన్నాడు కదా, వచ్చాడు, తలేవ వచ్చేసాడు. 5 விஜய்னா சாமினு பாட்டு கூட கேக்குறானு, நாடாதுனு தூக்கி சொருகிட்டாங்கண்ணா. 5 விஜய்னா லாஸ்ட்ல ஐயோ நான் போயிடுறேண்ணா, போதும் படம் எனக்கு வர மாதிரி இருக்குது. இன்னும் ஷோ போறேன், எங்க தமிழ்நாட்டுல போறேன் நானு. தூக்கி சொருகிறேன் இப்ப போய். 5 விஜய் ப்ரோ பாட்டு பாருங்க. பாட்டு ஐயோ நான் மாதிரி செதுக்கிறான், திருச்சாக்குது ப்ரோ. ஐயோ இவன் சிவகார்த்தி கூட இருக்கிறாரு ப்ரோ. லாஸ்ட்ல மொத்த வச்சுக்கிறாங்க அங்க. நானா வச்சுனோம், ஐயோ டோனி கூட இருக்கிறாரு ப்ரோ. நேதா சொல்றது படம் ஐயோ நல்லா சொல்றேன், அதான் தூக்கி சொல்லிட்டாரு அவரு. ஒரு விஜய் மட்டும் வில்லனா காமிச்சிட்டாங்க, அதான் கொஞ்சம் சரியில்லை. ஆனா நல்லதாகுது, வில்லனா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதாகுது. ஆனா ஒன்னு சாவடிச்சுறாங்க லாஸ்ட்ல. ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றது சரியில்லை, அது ஒண்ணுதான். படம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றோம். ஆமா, செம்ம என்ஜாய் பண்றோம் படம். மியூசிக் எல்லாம் நல்லதாகுது, சாங்ஸ் எல்லாம் நல்லதாகுது. ஆமா ப்ரோ, ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் மொத்தமே ட்விஸ்ட் தான். அதான் ப்ரோ, டபுள் ஆக்ஷன் இருந்துச்சு. ஆனா த்ரிஷா இருந்துச்சு. ஒரு விஜயன் மட்டும் கெட்ட விஜயா காமிச்சிட்டாங்க. படம் நல்லா இருக்கா? நல்ல ஆக்ஷன் நல்லா பண்ணிக்கிறார். ஒரு அப்போ விக்ரம் படத்தை உட்காந்து ஏந்து போவாது பார்த்தேன், இந்த படத்தை நெக்ஸ்ட் பார்த்துக்கிறேன். படம் சூப்பரா சூப்பர்ல பயங்கர படம் சூப்பர்ண்ணா, பயம் சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. ஹைலைட் சினிமா. ஒன்றிய தலைமை பிரசிடென்ட் சுரேஷ் சினிமான்னா அவ்வளோ அருமையா சூப்பரா இருக்கிறார் விஜய் சார். ஹைலைட் எல்லாமே வெரைட்டியா இருக்கு, ஹைலைட் எல்லாம். ஓகே, சொல்றேன் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது சர்ப்ரைஸ் ப்ரோ, நீ பார்த்தா தான் ப்ரோ. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பாட்டா. ஓகே, தளபதி மாஸ் காமிட்டாருங்க, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அழகிய தமிழ் விஜய் பார்க்கலாம். த்ரிஷா சாங் சூப்பர், சூப்பரா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமான ஆளுங்கெல்லாம் வராங்கண்ணா. சிவகார்த்திகே டோனி மொத்தமே அடுத்த ஷோ ராணிப்பேட்டைக்கு போய் நிக்கிறோம். சூப்பரா சிவகார்த்திகெல்லாம் வர சரியா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க. கதை எடுத்துங்களா எல்லாம் ஒரு ஏஜென்ட் கதை தான். மாமலா நடக்குது தானே, எல்லாம் ஸ்பைஸ்ல இருந்து அது வேற மாதிரிங்க. எல்லாமே சர்ப்ரைஸ் தான் படமே. இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்துல 1 part 2 மாதிரி செகண்ட் பார்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் 4 டிசைனா பண்ணியிருக்காங்க. இந்த எலியன்ஸ் வச்சுங்க எந்திரம் மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஆனா அமேசிங்கா இருக்கு. செகண்ட் பார்ட் எதிர்பாருங்க. தளபதி கிட்ட அடுத்து 2வது பார்ட் எதிர்பார்க்குறோம், தொடரும். பயங்கரமா இருக்கு, பயங்கரமா வந்திருக்கு. ஓகேங்களா,
ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று தமிழ்நாட்டிலையும் இதேமாரி பண்ணியிருக்கலாம். ஒரு 4 மணி ஷோ அந்த மாதிரி பண்ணியிருந்தா எல்லாரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கும். இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் நிறையா பண்ணின்னு இருக்காங்க. இதில் வந்து பின்னணி நிறைய இருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா ஏன் கொடுக்கல? நான் அவங்களை எல்லாரையும் கேட்குறேன். நான் எல்லா ஸ்டேட்லையும் அதர் ஸ்டேட்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் 4 மணி ஷோ கிடையாது, 6 மணி ஷோ கிடையாது? பயம் இல்லை, வந்துச்சு பயம். ஆல்ரெடி பயம் வந்துச்சு, எல்லாருக்குமே வந்துச்சு பயம். ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை. 9:30 மணிக்கு கொடுக்கட்டும், 10:30 மணிக்கு கொடுத்தோம், இனி நைட்டு 12 மணிக்கு கூட கொடுக்கட்டும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரசிகர்கள் இருப்பாங்க. அவருக்கு ரசிகர்கள் மட்டும் இப்போ இல்லை, அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது பிரச்சனை. 2026 சந்திப்போம். ஓகேங்களா? நான் வெள்ளூர். ஆமா, அதுக்குதான் வந்துமே நாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம அது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இது. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் ஒரு வருஷம் மேக்ஸிமம் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஒரு மூவி வருது. ஸோ இதில் வந்து இப்போ வர நிறைய கமிட்மெண்ட் அவருக்கு வந்துச்சு. அவருக்கு சேவை செய்ய வந்துட்டாரு இப்போ. அதனால வந்து வராரு. தமிழ்நாட்டோட படம் வந்து தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்ண முடியல. நம்ம இங்க மத்த ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றோம். வேற வழியில அது மாதிரி வந்து அவங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அது மாதிரி பண்றாங்கல்ல. அவங்க என்ன சொல்லலாம்? தயவுசெய்து இதுக்கப்புறமா அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் தயவுசெய்து சொல்றேன், அவர் வந்து அவர் வழியை விட்டுருங்க. அவர் பாட்டுனா ஒரு நோக்கி போயினுக்கிறாரு. அவர் ஒரு பயணத்துல அவர் போயிட்டாரு. அவர் போயின்னு தான் இருக்காரு. இது வரைக்கும் அவர் யாருக்குமே வந்து துரோகம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரு சேவைக்கு வந்துட்டாரு அவரு. தயவுசெய்து கொஞ்சம் அவரை கொஞ்சம் ஒரு வழி விட்டுருங்களா எல்லாருமே. 2026 கம்பேக். ஓகேங்களா? 2026ல கொஞ்சம் தயவுசெய்து சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.